அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஐபவான் வணக்கம். சிஆர் தொலைக்காட்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. சிஆர் தொலைக்காட்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. ஏனென்றால் இன்று இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் சூடு பிடித்திருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மீண்டும் ஜனாதிபதியாக்கப்பட்டாலோ அல்லது அனுரகுமார ஜனாதிபதியாக்கப்பட்டாலோ அல்லது நாமல் ராஜபக்ச ஜனாதிபதியாக்கப்பட்டாலோ அல்லது சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக்கப்பட்டாலோ இந்த வெளிநாட்டில் வாழக்கூடியவர்களுடைய சில விடயங்களை அவர்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். ஏனென்றால் இலங்கையில் இரண்டு விடயங்கள் தான் இலங்கைக்கு வருமானத்தை ஈட்டித் தருகின்றது: உல்லாசத்துறை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு. ஆனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பில் இருக்கின்றவர்கள் 20% படித்தவர்களும் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடியவர்களும், ஆனால் 80% சிறு சம்பளத்தோடும் சிறு சிறு தொழில்களோடும் வாழ்கின்றவர்கள். ஆனால் அவர்கள் பல இன்னல்களை எதிர்கொண்டுதான் இங்கு வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை இங்கேயே முடிகின்றது. 10-20 வருட காலமாக 30 வருட காலமாக அவர்களுடைய வாழ்க்கை இங்கேயே முடிகின்றது. ஏனென்றால் வறுமை. அவர்கள் என்று கடவுச்சீட்டை, பாஸ்போர்ட்டை கையில் எடுத்தார்களோ அவர்கள் வெளிநாடுகளிலேயே வாழ்ந்து வருகின்றார்கள். உண்மையான பாசம் கிடைக்கவில்லை, உண்மையான அன்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் குடும்ப சுமையை சுமந்து அவர்கள் வாழ்கின்றார்கள். பல இன்னல்களை எதிர்கொண்டுதான் வாழ்கின்றார்கள். ஆனால் இன்றைய காலகட்டங்களில் இன்றைய நிலையில் என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு ஜனாதிபதி வந்தாலும் இங்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய சிறு சம்பளத்தோடு வாழக்கூடியவர்கள், சிறு தொழிலோடு வாழக்கூடியவர்கள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு தாயகம், எம் நாட்டை அவர்கள் வந்தடையும் போது அவர்கள் அனாதையாக வருகின்றார்கள். உடம்பில் நோய்களோடு, சுக்கர், பிரஷர், பிபி, ஓபி என்று பல நோய்களோடு அவர்கள் இலங்கையில் கால் பதிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அனாதை போன்றுதான் வருகின்றார்கள். மனைவியுடைய அன்பு கிடைப்பதில்லை, பிள்ளைகளுடைய பாசம் கிடைப்பதில்லை, நண்பர்கள் இல்லை. இப்படி பல இன்னல்களை, ஏன்னா 10-20 வருட காலமாக அவர்கள் வெளிநாட்டில் வாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். 4 சுவரை பார்த்து அழுதவர்கள் அவர்கள். நிச்சயமாக இலங்கை அரசு அவர்களுக்கு உதவ வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஊரை விட்டு, உறவை விட்டு, நாடை விட்டு, நட்பை விட்டு எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் தன் குடும்ப சுமையை சுமந்து கொண்டு அவள் ஆசைகளெல்லாம் வெட்டி புதைத்து விட்டு, அன்புகளெல்லாம் அவள் தூக்கி எறிந்து விட்டு தன் குடும்பத்திற்காக வெளிநாட்டில் வாழ்கின்றார்கள். அவர்கள் இஷ்டப்பட்டு வந்தவர்கள் அல்ல, அவருடைய கஷ்டத்துக்காக வந்தவர்கள். அவர்கள் பெருமைக்காக வந்தவர்கள் அல்ல, அவர்களுடைய வறுமைக்காக வந்தவர்கள். இங்கு வெளிநாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு சிறு சம்பளத்துக்குரியவர்களுடைய முகங்களும் வாடியே இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு சிலர் சிறு சம்பளத்தோடு 2 வேளை உண்ணுகின்றார்கள், சிலர் 1 வேளை உண்ணுகின்றார்கள். நான் எத்தனையோ முறை, எத்தனையோ இடங்களில் இலங்கை உணவகத்துக்கு, ஸ்ரீலங்கா ஹோட்டல், இலங்கை உணவகம் சென்றபோது அவர்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முகங்கள் வாடி இருக்கின்றது. ஏனென்றால் சிறு சம்பளம். நாட்டில் பிள்ளைகள் படிக்கின்றார்கள், குடும்ப சுமையை சுமந்திருக்கின்றார்கள். இங்கு அவர்களும் உண்ண வேண்டும், அவர்களுடைய தேவை இருக்கின்றது. அவர்கள் எல்லா சுமைகளையும் சுமந்து வாழுகின்றவர்கள். ஆனால் அவர்களுடைய பாசம், அன்பு அவர்களுக்கு இடையாக இருக்கின்றது, நீளமாகிவிட்டது. ஏனென்றால் 10-30 வருடங்கள் என்னும் போது அவர்களுடைய மனைவியோடு அவர்கள் ஒன்றாக இணைந்ததும் இல்லை, பிள்ளைகளோடு பாசம் காட்டியதும் இல்லை, அவர்கள் உறவுகளோடு அவர்கள் ஒற்றுமையாக இருந்ததும் இல்லை. எல்லாமே தூரமாகிவிட்டது. அவருடைய வாழ்க்கை தூரமாக்கப்பட்டது. இளமையில் வருகின்றார்கள், முதுமையில் இலங்கையில் கால் பதிக்கின்றார்கள். இளமையில் வருகின்றார்கள், முதுமையில் கால் பதிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு எல்லாமே தூரமாகி விடுகின்றது. சில நேரம் மனைவிகள் அவர்களை சேர்ப்பதில்லை, பிள்ளைகள் அவர்கள் அன்பு காட்டுவதில்லை, உறவுகள் இல்லை என்று வரும்போது அவர் தனிக்கட்டையாக நடைப்பிணமாகத்தான் திரிகின்றார்கள். பலர் இருக்கின்றார்கள். அரபு நாடுகளில் சிலர் வாழ்கின்றார்கள். சிலருடைய மரணங்களை நான் சந்தித்தவன், சிலருடைய மரணங்களுக்கு நான் சென்றவன், கலந்து கொண்டவன். சிலர் கூறுகின்றார்கள் ஹார்ட் அட்டாக்கில் அவர் இறந்து விட்டார் என்று. இல்லை, அவருடைய இதயம் வெடித்து இறந்திருக்கின்றார்கள், மரணித்திருக்கின்றார்கள். வேதனை தாங்க முடியாமல்
சில மரணங்களை பார்த்தபோது, நான் கண்முன்னே பார்த்தபோது அவர்களுடைய மூக்கினாலும் வாயினாலும் இரத்தம் வந்திருக்கின்றது. எல்லாவற்றையும் சுமந்தவர்கள் இறுதியில் இறந்து விட்டார்கள். எத்தனையோ மரணங்களை என் கையால் நான் தூக்கி வைத்தவன். அதனால் இலங்கை அரசு யார் ஜனாதிபதியாக வந்தாலும், யார் ஜனாதிபதியாக இலங்கைக்கு புதிதாக வந்தாலும், அவர்கள் நிச்சயமாக இந்த அரபு நாடுகளில் வாழக்கூடிய சிறு சம்பளத்துக்குரியவர்கள், அவர்கள் இளமையில் வந்து முதுமையில் இலங்கையில் கால் பதிக்கும் போது அவர்களுக்கு சரியான ஊதியம் கொடுக்க வேண்டும், வாழ்வாதாரத்துக்குரிய அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் வாழ்வதற்குரிய ஏதாவது வழியை இலங்கை அரசு செய்து கொடுக்க வேண்டும். விவசாயம் செய்வதற்கோ அல்லது அவர்கள் ஏதாவது தொழில் செய்வதற்கோ அல்லது அவர்கள் ஏதாவது வாகனங்களை வைத்து அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய அளவுக்கு இலங்கை அரசு அவர்களை உயர்த்த வேண்டும். அதற்குரிய நடவடிக்கை இலங்கை அரசு எடுக்க வேண்டும். என்றால் இலங்கையில் சுற்றுலாத்துறை, வெளிநாட்டு வேலை, இது இரண்டுமே இலங்கையை இன்று தூக்கியிருக்கின்றது. ஆனால் வெளிநாட்டில் வாழக்கூடிய ஏழைகளுக்காக அதிகமான சம்பளம் எடுப்பவர்களோ அல்லது பதவியில் இருப்பவர்களை பற்றி பேசவில்லை. சிறு சம்பளத்தோடு வாழ்வை இங்கு துளைத்தவர்கள் சிலர் மரணித்து விட்டார்கள், சிலர் இறந்து விட்டார்கள். அவர்கள் ஆசைகள் எல்லாம் புதைத்து விட்டுத்தான் இங்கு வாழுகின்றார்கள். அவர்களுக்காக இலங்கை அரசு யாராக இருந்தாலும், இந்த ஜனாதிபதி தேர்தலில் யார் வந்தாலும் இந்த வெளிநாட்டில் வாழக்கூடிய இந்த ஏழைகளுக்காக உதவ வேண்டும். நிச்சயமாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த சிஆர் தொலைக்காட்சி உங்களோடு இணைந்திருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கில் சவுதி அரேபியா என்ற நாட்டோடு இலங்கை அரசு யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இந்த சவுதி அரேபியாவோடு நிச்சயமாக நல்லொரு நட்பை வைத்து கொள்ள வேண்டும், நட்பை அதிகரிக்க வேண்டும். என்றால் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் உலகத்தில் அதிகமாக வாழக்கூடிய நாடு சவுதி அரேபியா. 5.5 லட்சம் மக்கள் தொகையாக இருக்கின்றது. இலங்கைக்கு அதிகமாக சவுதி அரேபியாவிலிருந்து தான் பணங்கள் போகின்றது. அதனால் இலங்கை அரசு யார் வந்தாலும், ரணில் வந்தாலோ, சஜித் வந்தாலோ, நாமல் ராஜபக்ச வந்தாலோ, அனுரகுமார் யார் வந்தாலும் இந்த சவுதி அரசாங்கத்தோடு ஒரு நல்ல நட்பை வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த சவுதி அரேபியா நம் இலங்கையைச் சேர்ந்தவர்களுக்கு சிங்களம், முஸ்லீம், தமிழ் யாராக இருந்தாலும் 5 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இங்கு வேலை செய்கின்றார்கள். அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் இந்த சவுதி அரேபியாவுக்கு கடமைப்பட்டிருக்க வேண்டும். எம் நாட்டவர் 5 லட்சத்துக்கு உலகத்தில் அதிகமாக வாழக்கூடிய இலங்கையர்கள் என்றால் அது சவுதி அரேபியா. நிச்சயமாக இலங்கை அரசு யார் வந்தாலும் சவுதி அரேபியாவோடு நிச்சயமாக நல்லொரு ஒற்றுமையான முறையில் இலங்கை ஜனாதிபதி யார் வந்தாலும் இலங்கை சவுதியோடு நாங்கள் இணைந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்றைய காலகட்டங்களில் ஜித்தாவில் வாழக்கூடியவர்கள் 2 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் பேரை குறிப்பிடலாம். ஏனென்றால் ஜித்தாவை சுற்றி மக்கா, மதீனா, தாயிப் இப்படி போன்ற தேசம் இருக்கின்றது. ஆனால் விமான சேவை அரிதாக இருக்கின்றது. ஜித்தாவிலிருந்து இலங்கைக்கு நேரடியான விமான சேவை அரிதாக இருக்கின்றது. உடனடியாக யார் ஜனாதிபதியாக இன்று புதிதாக யார் ஜனாதிபதியாக வந்தாலும் சவுதி அரசாங்கத்தோடும் சவுதி ஏர்லைன்ஸோடும் பேச்சுவார்த்தை மூலம் இந்த குறையை தீர்த்து வைக்க வேண்டும். கடந்த காலங்களில் அலி ஷப்ரி அவர்கள் வந்தபோதும், மனுஷன் நாணயக்காரர் வந்தபோதும் இதை நாங்கள் எத்தி வைத்திருந்தோம். ஆனால் அது எங்களுக்கு முடியாமல் போயிருக்கின்றது. ஆனால் யார் ஜனாதிபதியாக வந்தாலும் இதை நிச்சயமாக நீங்கள் செய்து தர வேண்டும். நேரடியான இலங்கையில் ஜித்தா டு இலங்கை, ஜித்தாவிலிருந்து இலங்கைக்கு போகக்கூடிய விமான சேவையை நீங்கள் செய்து தர வேண்டும். ஏர்லாங்காக இருக்கட்டும் அல்லது சவுதி ஏர்லைன்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எந்த ஒரு ஏர்லைன்ஸும் எங்களுக்கு நேரடியாக தர வேண்டும். ஏனென்றால் இங்கு 2 லட்சம் மக்கள் இங்கு வாழ்கின்றார்கள். மக்கா, மதீனா, ஜித்தா, தாயிப் என்ற தேசங்களில் வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்கள் பெரும் இன்னல்களை சந்தித்து வருகின்றார்கள். ஏனென்றால் அவர்களுடைய விமான சேவை தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது. அவர்கள் நாட்டுக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் தமாம் போக வேண்டும் அல்லது ரியாத் போக வேண்டும் என்று ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கியிருக்கின்றார்கள். அதனால் தயவு செய்து இலங்கை அரசு யார் வந்தாலும் நாங்கள்
இந்த சிஆர்டிவி அளித்திருக்கின்ற இந்த குறிக்கோளை நிச்சயமாக வேண்டுகோளை ஏற்று இதை எங்களுக்கு செய்து தர வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.